ஆணியை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நடந்து சென்று கொண்டிருந்த இருவர் ஏரிக்கரைக்குள் இருந்து கேட்ட பெண்ணின் அலறல் சத்தம். வியாபாரத்தை முடித்துவிட்டு கடைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கடத்தி சென்று சீரழித்த மனித மிருகங்கள். கும்மிடிப்பூண்டியை உலுக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? இரவு 11 மணி இருக்கும். கவரைப்பேட்டையில உள்ள ஏரிக்கரை வழியா 2 பேரு வேலையை முடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல ஒரு பெண் அலற சத்தம் பலமா கேட்டு இருக்கு. உடனே அங்க இருந்தவங்க என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் பார்த்தப்ப சுமார் 42 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மயங்கி கிடக்க 3 இளைஞர்கள் பின்னங்கால் பிடரியில படுற அளவுக்கு தடன்னு ஓடி இருக்காங்க. அந்த 3 பேரும் ஏதோ களவாணித்தனம் பண்ணிட்டு தான் ஓடுறாங்கன்னு சந்தேகம் இருந்தாலும் அவங்கள விரட்டி பிடிக்கிறத விட முதல்ல அந்த பெண்ணை காப்பாற்றணும்னு நினைச்ச 2 பேரும் உடனடியா ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஆம்புலன்ஸும் வந்திருக்கு, போலீஸும் வந்திருக்காங்க. அடுத்து அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். மயக்கம் தெளிஞ்சு அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்துல தான் அந்த 3 பேரும் யாரு, சிட்டாக பறந்து ஏன் ஓடுனாங்க, என்ன காரணம் எல்லாமே தெரிய வந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த 42 வயசான பெண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல கணவன் கைவிட்டு போனதால வறுமையில வாடின அந்த பெண் தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்னதா பெட்டிக்கடை ஒன்று வச்சு பிழைப்பு நடத்திட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சம்பவத்தன்னைக்கு அந்த பெண் வியாபாரத்தை முடிச்சிட்டு கடைக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா கஞ்சா போதையில வந்த 3 இளைஞர்கள் கடைக்குள்ள தூங்கிட்டு இருந்த பெண்ணோட வாயை பொத்தி கவரைப்பேட்டையில உள்ள ஏரிக்கரைக்கு தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க. அந்த கொடூரங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பெண். ஆனா சுத்தி வளைச்ச 3 பேரும் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா புடிச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மூணு பேரோட பிடியில இருந்து நகர முடியாத அந்த பெண் ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அந்த நேரத்துல 2 ஆண்களோட குரல் கேட்டதும் அந்த பொண்ணை அப்படியே ஏரிக்கரையில போட்டுட்டு அடிச்சு பிடிச்சு தப்பி ஓடி இருக்காங்க. ஏரிக்கரையில இருந்து மெயின் ரோடு வரைக்கும் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் அலசி ஆராய்ஞ்ச போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதுல முதலம்பேடு கிராமத்தை சேர்ந்த ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணன் இவங்க 3 பேரும் தான் அந்த பொண்ணை சின்னாபின்னமாக்குனது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த அந்த 3 பேரையும் நேக்கா தூக்குன காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த பெண்ணை எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீங்க சொல்ற நேரத்துல நாங்க அந்த ஏரிக்கரைக்குள்ள இல்ல, எங்க நண்பர் வீட்டுல தான் இருந்தோம்னு சொல்லி இருக்காங்க. அந்த நண்பர் யாரு, அவர் செல்போன் நம்பரை கொடுங்கன்னு போலீசார் கேட்டப்ப ஒருத்தரோட நம்பரை கொடுத்திருக்காங்க. அந்த செல்போனுக்கு போன் பண்ணி ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணன் இவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, அங்க எத்தனை மணி நேரம் இருந்தாங்கன்னு போலீஸ் கேட்டு இருக்காங்க. அப்போ சார், நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆகுது, அடுத்த வாரம் தான் ஊருக்கே வருவேன்னு சொல்லி இருக்காரு அந்த ஃப்ரெண்ட். அப்போ சார், செல்போன் நம்பரை மாத்தி கொடுத்துட்டோம்னு மறுபடியும் 3 பேரும் ஆக்ஷனை போட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாச்சா போலீஸ் கிட்ட பலிக்கல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் உண்மைதான் சார், அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணது நாங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏரிக்கரைக்குள்ள இருந்து சிட்டாய் பறந்த 3 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.